Jesus took your place. I greet you all today to this Be Encouraged by God's Word series, and I'm so happy to be welcoming you all. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, the topic for this day is Jesus took your place. ஆமா, ஆண்டவர் நம்மளோட இடத்த எடுத்துட்டாராம். நம்ம எல்லாருக்கும் இந்த பரபாஸ் யாருன்னு தெரியும்ல. அவன் ஒரு மர்டரரா இருந்தான். இயேசுவ சிலுவையில அறையப்படும் போது எல்லாரும் அங்க இருக்கிறவர் கேக்குறாங்க, நான் வந்து இயேசுவை விடுதலை செய்யட்டா இல்ல பரபாசை விடுதலை செய்யட்டா? எல்லாருக்கும் பரபாஸ் எவ்வளவு தீங்கானவன் தெரிஞ்சும் எல்லாரும் பரபாசை விடுதலை செய்யுங்க, பரபாசை விடுதலை செய்யுங்க. அந்த இடத்துல இயேசு நமக்காக வந்த இயேசு அந்த இடத்துல கண்டுக்கல. இப்ப நம்ம எல்லா நேரத்துலயும் இந்த பரபாசை நம்ம வந்து கன்விக்ட் பண்ணுவோம், இல்ல பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், நியாயம் தீர்ப்போம். ஆனா உங்களுக்கு வந்து தெரியுமா, அந்த பரபாசே நம்ம தான். எப்படி அந்த இடத்துல பரபாசோட இடத்த இயேசு எடுத்தாரோ அது போலதான் அந்த சிலுவையில இருக்க வேண்டிய இடத்துல இயேசு, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இயேசு அதை எடுத்துட்டாரு. அந்த பரபாஸ் வந்து ஒரு தீய மனிதர், நம்மளும் அப்படிதான் ஒரு தீய மனுஷங்களா இருக்கும். பட் இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து நம்மளோட இடத்த அவர் எடுத்துக்கொண்டு, எதற்காக? நம்ம நித்திய ஜீவன்ல சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அவர் எல்லாம் வழி வேதனையும் இது பண்ணாரு. இப்ப யாராச்சும் நம்மள தப்பா லேபிள் பண்ணா, நம்ம செய்யாத தப்ப நம்ம மேல சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே போலதான் நம்ம செய்த தப்ப எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல ஏத்துக்கொண்டு, அது சந்தோஷமா மன ரம்யத்தோடு ஏத்துக்கொண்டு, அப்பா ஃபைனலி என்னோட பிள்ளைங்க இதை அனுபவிக்க தேவையில்லைன்ற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருந்தது. ஸோ இன்றைக்கு இயேசுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 39 வரைக்கும். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றார். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். John chapter 18, 39-40. But you have a custom that I should release someone to you at the Passover. Do you therefore want me to release to you the king of the Jews? Then they all cried again, saying, Not this man, but Barabbas. Now Barabbas was a robber. He was a robber. யோசிச்சு பாருங்களேன், அவங்க கிட்ட இருந்தே எல்லாத்தையும் திருடி கூட இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல பரபாஸை தான் அவங்க வந்து விடுதலை செய்யணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த பரபாஸ் நம்மளதான் இருக்கும். அந்த கல்லனை போலதான் நம்ம இருந்திருக்கோம். ஏசு அந்த கல்லனோட எடுத்துக்கிட்டாரு. அந்த லேபிள் எல்லாமே ஏசு மேல விழுந்துடுச்சு. அந்த பாவம் எல்லாமே ஏசு மேல விழுந்துச்சு. நம்ம பாவம் எல்லாமே ஏசு மேல விழுந்துச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல மத்தவங்களை நியாயம் தீர்க்கிறோம். ஆனா நம்மளே பாவிங்க, நமக்காக தான் ஏசு வந்தாருன்றத நம்ம மறந்துடும். ரிமெம்பர் ஜீசஸ் டுக் அவர் பிளேஸ். ஏசு நம்மளோட இடத்த எடுத்துட்டார். அநேக நேரத்துல நம்ம முறுமுறுக்கிறத விட்டு ஏசு நமக்காக செய்த இந்த ஒரு தியாகத்தை நினைச்சு பார்த்தாலே நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைஃப்க்கு நம்ம ரொம்ப வேல்யூ கொடுப்போம். செத்து போயிடலாம்னு யோசிக்கிற இடத்துல ஏசப்பா இந்த வாழ்க்கைக்காக நன்றி, உமக்கு பிரியமுள்ளபடி வாழ கிருபை தாங்கன்றதை நம்ம கேட்போம். ஸோ இப்போ கூட வித் தட் நோட், அந்த ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட தேவன் இடத்துல ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்களோட இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, எங்களோட பாவத்தை நீ சுமந்தீரே ராஜா. ஏசப்பா உமக்கு உண்மை உத்தமமா இருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏசப்பா என்ன வந்தாலும் நீங்க எங்களை கைவிடாம நாங்க நித்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக நீர் எங்களுக்காக பாடுகளை சுமந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா இப்பொழுது கூட யாராச்சும் அதை உணராம இருந்த இயேசுவின் நாமத்தினால அதை உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். Amen. God bless you. Have a great day.